Hi everyone, welcome to my channel. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் டேஸ்டான பீஃப் சம்பல் செய்ய போகிறோம். இது பெருநாள் நேரங்களில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நேரத்துலேயுமே பெஸ்ட் சைட் டிஷ்ன்னு சொன்னால் அது பீஃப் சம்பல் தான். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவில் பீஃப் எடுத்திருக்கிறேன். இதை நல்லாவே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே க்யூப் ஷேப்பில் இது மாதிரி பீஃப் எல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் பீஃபை வேக வச்சுக்கிற வேணும். அதுக்கு ஒரு பேனில் இறைச்செல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இறைச்சி வேகுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு மூடியால் மூடிட்டு இறைச்சி நல்லாவே வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எங்களோட பீஃப் எல்லாமே நல்லாவே வெந்திருக்குது. இந்த மாதிரி அளவில் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் நல்லாவே வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாகவே பொரிச்சு குறையிலும். அடுத்து அவிச்செடுத்த இறைச்சி நாங்கள் பொரிச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இறைச்சி பொரிச்சுக்கோங்க. இறைச்சி நல்லாவே முருவ பொரிய வேணும். அப்போ தான் எங்களுக்கு சம்பளம் மிச்ச நாளைக்கு வச்சு குறையிலுமாவும். அதனால் இந்த மாதிரி நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இதே எண்ணெயிலேயே வெங்காயத்தையும் பொரிச்சுக்கிறோம். நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீள்வாக்கில் வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டிக்குமே நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் கரிஞ்சிச்சின்னா பீஃப் சம்பளோட டேஸ்ட்டே இருக்காது, கசப்பு தன்மை மட்டும்தான் வரும். அதனால் வெங்காயத்தை பொரிக்கக்குள்ள நல்லா கவனமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பேட்சாக வெங்காயத்தை பொரிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டாக பொரிச்ச எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு போகிறோம் அடுத்த பேட்சை சேர்த்து பொரிங்க. அப்போ அந்த வெங்காயம் கரிஞ்சி கசப்பு தன்மை வராது. இது மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சமாக ரம்பை கருவேப்புல்லை எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரம்பை கருவேப்புல்லை பீஃப் சம்பலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி அளவில் அதையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நாங்கள் பொரிச்செடுத்த பீஃப் இருக்கேன்னா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸ் மூடில் இந்த மாதிரி அளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து நாங்கள் இறைச்சி சம்பலை செஞ்சு கொருவோம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு மிக்ஸ் பண்ண லேசாக இருக்கும். அந்த பவுலில் பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயம், பல்ஸ் பண்ணியிருக்கிற இறைச்சி, இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டர்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேசிக்காய் சாறு, இதோடவே பொரிச்சு வச்சிருக்கிற ரம்ப கருவேப்புலையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே இறைச்சியில் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உரப்பு, புளிப்பு, உப்பு இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னா டேஸ்டான பீஃப் சம்பல் ரெடி. கட்டாயம் பெருநாளைக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். என் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.